வணக்கம். ஜேவிஎஸ் டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. இன்றைக்கு 4ஆம் நாள் கோல போட்டி. நம்ம கடலூர் திருப்பாப்புலியூர் பிடாரியம்மன் கோவில் தெருவில் இருக்கோம். வாங்க கோலங்களை பார்க்கலாம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? சத்யா. எத்தனை வருஷமாக கோலம்? 10 வருஷமாக போடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குது. திடீர்னு சொன்னதுனால ஏதோ சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? போயிருக்கேன். இப்போ பொங்கல் ஆஃபருக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. நீங்கள் சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? விஷ்ணுபிரியா. சின்ன வயசுலேருந்து கோலம் போடுறீங்களா? போடுறேன், சின்ன வயசுலேருந்து. ஓகே, இந்த கோலத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். முருகர் பிடிக்கும், அதனால ஓம் போட்டு முருகவேல். சூப்பராக இருக்குது மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கேன். விசிட். ஓகே, இப்போ பொங்கலுக்காக கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் விசிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. வணக்கம் மேம், உங்கள் பேர்? அம்பியா. கோலம் அழகாக இருக்குது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுறதுனா உங்களுக்கு பிடிக்குமா? இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு? 5 நிமிஷம் தான் ஆச்சு. 5 நிமிஷத்துலேயே இவ்வளோ பெருசாக போட்டிங்களா? அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. சரி, நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுமதி. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 1/2 hour ஆச்சு. கோலம் அழகாக இருக்குது. இந்த மயில் போட்டிருக்கீங்கல்ல, உங்களுக்கு மயில் பிடிக்குமா? மயில் எப்பயுமே நம்மளோட சின்னம் தான், நல்லா தான் அழகாக இருக்குமே. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? போனதில்லை, இனிமேல் போய் பழகி. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. பொங்கலை முன்னிட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு. ஓகேவா? இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? தமிழழகி. கோலம் அழகாக போட்டிருக்கீங்க. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு? 1.5 hours இருக்கு. இங்கே நடுவில் அழகாக நேச்சுரல் சீனரி கொண்டு வந்திருக்கீங்க. ட்ராயிங் நல்லா இருக்கும். உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்கும் மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கண்டிப்பாக. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் லக்ஷ்மி. கோலம் அழகாக இருக்கும் மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு மேம்? ஒரு 1 hour ஆச்சுங்க. 1 hour ஆச்சுங்களா? சூப்பராக இருக்கும் மேம். இந்த டிசைன் வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க? நான் எதை பேஸ் பண்ணியும் போடல, சும்மா என் மைண்டுக்கு தோணுச்சு போட்டேன். சூப்பராக இருக்கும் மேம். கோலம் போடுறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு அழகாகவே தெரியுது. சின்ன டிராயிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்னை விட என் பிள்ளைங்களுக்கு தான் அதிகம். அப்படிங்களா மேம்? ஜிஆர்டி கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஜிஆர்டி அண்டு ஜேவிஎஸ் அவங்களுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஜேவிஎஸ் நேயர்களுக்கும் ஜிஆர்டி நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ மேம். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். பொங்கலை முன்னிட்டு ஜிஆர்டியில் ஆஃபர் நிறையா போயிட்டுருக்கு. கலெக்ஷன்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணும். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்?
கீர்த்தனா. கோலம் அழகாக போட்டிருக்கீங்க. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு மேம்? ஒரு 20 நிமிட்ஸ் தான் ஆச்சு. 20 மினிட்ஸில் போட்டிங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முருகரை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது. உங்களுக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கு. நல்லா இருக்கு மேம். இந்த லோட்டஸ் போட்டிருக்கீங்கல்ல, இது நீங்கள் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க நடுவில்? அது ஒரு நடுவில் ஒரு பூன்னு ஒரு போட்டால் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும், அதனால சரின்ட்டு. ஓகே, நல்லா இருக்கு மேம். எதுக்காக காலையிலே கோலம் போடுறீங்க? காலையில் போட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும், மற்ற டைமில் தெரியாது அந்த அளவுக்கு. காலையில் எல்லோரும் போவாங்க, ஸ்கூல் போவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம், அதனால கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும். மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. கலர் கோலம் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா மேம்? பண்ணியிருக்கோம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக இருக்குது. கண்டிப்பாக ஓகே மேம், தேங்க்யூ. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சத்யா. கோலம் போட்டிருக்கீங்க மேம், அழகாக இருக்குது. இந்த எந்த தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? 3 மணிக்கு போட்டிருக்கோம். 3 மணிலேருந்து போட்டிருக்கீங்க. அழகாக இருக்கும் மேம். நீங்கள் ப்ரீ பொங்கல் விஷஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பொதுவாக கோலம்னா மார்கழி மாதம் போடுவாங்க, ஏன் மேம் போடுறாங்க? மார்கழி மாதம் பொங்கல் இப்போ பெண்கள்லாம் கொஞ்சம் காலையில் போட்டால் உடம்பு நல்லது, பனிக்கெல்லாம் நல்லது போடாதுக்காசு போடுவாங்க, அதுக்காக போடுறீங்களா மேம்? நல்லா இருக்குது. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் மேடம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு, கலெக்ஷன்ஸும் புதுசாக இருக்குது. இப்போ மறுபடியும் விசிட் பண்ணுங்கள் மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் புவனா. மேம், நீங்கள் இந்த கோலம் போட்டிருக்கீங்க, அழகாக இருக்குது. அதுவும் வந்து கண்டெம்பரரி வேர்ல்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் வந்து கோலமாக காட்டியிருக்கீங்க. இது எதனால நீங்கள் இந்த கான்செப்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க? மோஸ்ட்லி இப்போ எல்லாமே உமன் அபியூஸ் அந்த மாதிரி தானே நடக்குது, அதனால இது ஒரு கோல போட்டின்றதுனால ஒரு விழிப்புணர்வாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நைஸ் மேம், சூப்பர். இந்த கோலம் போட நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 hour. 1 hourலேயே போட்டிங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு மேம், கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குங்க மேம். இப்போ விசிட் பண்ணுங்கள் மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? மகேஸ்வரி. கோலம் போட்டிருக்கீங்க மேம், அழகாக இருக்குது. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 hour ஆச்சு. 1 hourலேயே போட்டிங்க, சூப்பராக இருக்குது மேம். இப்போ மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கீங்க, எல்லாம் கோலம் போடுறாங்க, அது எதுக்கு மேம் போடுறோம்? மார்கழி மாதம் சாமிக்கெல்லாம் உகந்த நாள் சொல்லுவாங்க. கோலம் காலையிலே பெண்கள் காலையிலே எழுந்து 4 மணிக்கு இந்த கோலம் போட்டால் நல்லது சொல்லுவாங்க, அதனால போடுறீங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா மேம்? பண்ணியிருக்கோம் மேம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, கலெக்ஷன்ஸும் நிறைய அரைவேல் இருக்குங்க மேம். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சாந்தி. மேம், கோலம் போட்டிருக்கீங்க மேம், இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு மேம்? 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு, சூப்பராக போட்டிருக்கீங்க. எதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? நம்ம இது மலையை பற்றி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் கலர்ஸ் வந்து வானவில் கலர் இருக்கும்ல, அதுக்கோசம் போட்டிருக்கோம். ஃப்ளவர் வந்து நம்மளை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கோசம் போட்டிருக்கோம். அழகாக இருக்குங்க மேம், சூப்பராக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? வந்திருக்கீங்க மேம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸும் அரைவேல் ஆகிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் மேம். கண்டிப்பாக. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு.
வணக்கம் மேம், உங்கள் பேர்? வள்ளி. இந்த கோலம் போட உங்களுக்கு எவ்வளோ நேரம் மேம் ஆச்சு? ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்தில் இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க மேம். இப்போ கோலம் போடுறீங்கல்ல மேம், மார்கழி மாதம் அதெல்லாம் எதுக்காக மேம் போடுறீங்க? அது பீட நாள் குழையத்துக்கோசம் போடுவாங்கம்மா. அதனால் போடுறீங்க மேம். உங்களுக்கு கோலம் போட யார்கிட்ட இருந்து மேம் கற்றுக்கிட்டீங்க? நாங்களே தான் கற்றுக்கோங்க, சின்ன பிள்ளையிலேருந்து கற்றுக்கிட்டோம்மா. எத்தனை வருஷமாக மேம் போடுறீங்க? அது நாங்கள் பிறந்தது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து போட ஆரம்பித்தோம்மா நாங்கள். போடுறீங்க மேம், சூப்பராக இருக்குங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? ம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு மேம், நீங்கள் பாருங்கள் மேம். வரோம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு மேம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் மீனா. கோலம் போட்டிருக்கீங்க, அழகாக இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க மேம்? நாங்கள் யதார்த்தமாக தான் போட்டோம். யதார்த்தமாகவே அழகாக இருக்குது. மேம், எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் அழகாக நல்லா கொஞ்சம் அழகாக போட்டிருந்துருப்போம். இப்போ திடீர்னு சொல்ல வந்தால் நாங்கள் சும்மா போட்டோம். அழகாக இருக்கும் மேம், இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க. மார்கழி மாதம் எதனால் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? மார்கழி மாதம் வந்து நம்ம வந்து உடம்புல இது கரெக்டாக சொல்கிறது, மார்கழி மாதம் வந்து அம்மனுக்கு உகந்தது. மார்கழி மாதம் சீக்கிரம் இருந்துச்சு நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் தான் கோலம் போடுறது எழுந்திரிச்சு. அதில் உள்ள ஆக்சிஜன் வந்து காற்றோட ஆக்சிஜன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் சீக்கிரம் எழுஞ்சி ஒரு கரெக்டாக 4 to 6 தான் இந்த கோலத்தையே போடணுன்றாங்க. சரிங்க மேம். எத்தனை வருஷமா மேம் கோலம் போடுறீங்க? இப்போ நாங்கள் இப்போ 2-3 வருஷம் தான் இங்கே வந்தோம். அப்போலேருந்து இங்கே கோலம் போட்டுட்ருக்கோம். கோலம் போடணும்னு யார்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இல்லை நம்ம ஜென்ரலாக நம்மளா போடுற மாரி தான் கற்றுக்கிறது. கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா மேம்? வந்திருக்கேன் மேடம். இப்போ வந்திருக்கேன் மேடம். ஜெல்லாம் நல்லாயிருக்கும், கலெக்ஷன் நல்லாயிருக்கும், நிறைய எடுத்துருக்கேன் மேடம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. கலெக்ஷன்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் மேம். சரி. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. சரி மேடம். வணக்கம் மேம், உங்கள் பேர்? அமுதா. இந்த கோலம் நீங்கள் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க மேம்? அழகாக போட்டிருக்கீங்க. சும்மாவே சாதாவே இப்போ கணக்கு பண்ணி சாதாரணமாகவே அழகாக இருக்குங்க மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 1 hour ஆயிருக்கும். 1 hour எடுத்துக்கிட்டீங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? விசிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருங்க மேம், கலெக்ஷன்ஸும் நிறையா வந்துட்டுருக்குங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ராணி. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? அழகாக போட்டிருக்கீங்க. 1 மணி நேரம் ஆகிருக்கு. 1 மணி நேரத்துலேயே அழகாக போட்டிருக்கீங்க மேம். நீங்கள் கோலம் போடணும் எத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கீங்க மேம்? 50 வருஷமாக போட்டிருக்கேன். 50 வருஷமாக போட்டுட்ருக்கீங்களா மேம்? அப்போ மார்கழி மாதம் மட்டும் எல்லா மாதமும் கோலம் போடுறாங்க, மார்கழி மாதம் மட்டும் ஏன் மேம் ஸ்பெஷலாக கோலம் போடுறாங்க? அதெல்லாம் என்னன்னு தெரியல, மார்கழி மாதம் அப்போலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டிருக்காங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா மேம்? போயிருக்கோம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். மருமக மேலே கட்டுறாங்க, இது ஜிஆர்டியில் மாதம் கட்டுறாங்க. ஸ்கீமில் இருக்கீங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. உங்கள் பேர்? மதுமிதா. மேம், இந்த கோலம் அழகாக போட்டிருக்கீங்க, டிராயிங் சூப்பராக பண்ணியிருக்கீங்க மேம். இதை நீங்கள் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராதே கிருஷ்ணர் வச்சு பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். அவங்க வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி போட்டிருக்கேன் வச்சு. அழகாக போட்டிருக்கீங்க மேம், டிராயிங் சூப்பராக இருக்குது. எத்தனை வருஷமாக கோலம் போடுறீங்க? நான் சின்ன 8 வயசுலேருந்தே போடுறேன். 8 வயசுலேருந்தே போடுறீங்களா மேம்? அழகாக டிராயிங்கில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களே, இதிலே தெரியுதுங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் புதுசாக வந்திருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. மேம், உங்கள் பேர்? பேர் ரேவதி. கோலம் போட்டிருக்கீங்க, அழகாக போட்டிருக்கீங்க மேம். இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு.
1/2 மணி நேரத்தில் இவ்வளோ ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. இது இந்த எதுக்காக வரைஞ்சிருக்கீங்க? இது எதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஒரு நீங்கள் போட சொன்னீங்களேன்னு தான் போட்டேன். அழகாக இருக்குங்க மேம். எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே போடுறேம்மா. சின்ன வயசுலேருந்தே போட்டுட்ருக்கீங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? நான் அடிக்கடி வந்துக்கிறேனே. அடிக்கடி வருவீங்களா மேம்? இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மேம். கலெக்ஷன்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? ஹேம்லதா. மேம் இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அழகாக போட்டிருக்கீங்க. 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸில் இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க. இதை எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் நான் தெரிஞ்சுக்கலாமா? சரஸ்வதி வீணை இருக்குல்ல, அதனால சரஸ்வதி. அழகாக வரைஞ்சிருக்கீங்க மேம். அதில் வீணையில் மயில் வரைஞ்சிருக்கீங்க மேம். அது எதனால் வரைஞ்சிருக்கீங்க? சும்மா டிசைனுக்காக டிசைனுக்காக போடுறீங்க. நல்லா இருக்கு மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. கலெக்ஷன்ஸும் புதுசாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். ஓகே. இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பான பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? சிவரஞ்சினி. கோலம் அழகாக போட்டிருக்கீங்க மேம். இதை எதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க? இது ரங்கோலி பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கு. ரங்கோலி போடுறதில்ல மேம். நிறைய கோலம் இருக்குது. ரங்கோலி மட்டும் ஏன் மேம் ஸ்பெஷலாக போடுறாங்க? ஜஸ்ட்டு அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், நம்ம க்ரியேட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் அதை கண்டினியூ பண்ணி போடுறதுக்கு. எல்லா மாதங்களும் கோலம் போடுறாங்க. அது ஏன் மேம் மார்கழி மாதம் மட்டும் ஸ்பெஷலாக போடுறாங்க? அதுக்கு சாமிக்குன்னு உரிய மாதம் ஒன்று வச்சுருக்கிறதுனால நம்ம அப்படி போடுறோம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா மேம்? விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்காங்க மேம். கலெக்ஷன்ஸும் நிறையா புது அரைவல்ஸ் இருக்கு மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணும் மேம். தேங்க்யூ மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? வானஸ்ரீ. மேம் இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க? அழகாக போட்டிருக்கீங்க. 1.5 ஹவர்லேயே போட்டிருக்கீங்க மேம். நீங்கள் இது எந்த தீம் பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம்? சிவன் போட்டிருக்கீங்க மேம். அதுக்கு முன்னாடியில் துளசி மாடம்லாம் போட்டிருக்கீங்க. அதை எதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? தெரியலையா? சரி. எத்தனை வருஷமாக மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக தான். யார்கிட்டேருந்து நீங்கள் கோலம் போட கற்றுக்கிட்டீங்க? இல்லை, ஃபோனில் பார்த்து தான் போட கற்றுக்கிட்டேன். ஃபோனில் பார்த்து கற்றுக்கிட்டீங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்களா மேம்? இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. புது கலெக்ஷன்ஸ் அரைவல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். ஓகே மேம். கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? தேவி. மேம் நீங்கள் இது கோலம் அழகாக போட்டிருக்கீங்க. எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க மேம்? சும்மா ரங்கோலி மாதிரி போட ஆரம்பிச்சது. ரங்கோலி. இந்த கோலம் போட எவ்வளோ நேரம் மேம் ஆச்சு? 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. நிறைய வகையான கோலங்கள் இருக்குது. ரங்கோலி மட்டும் ஏன் மேம் ஸ்பெஷலாக போடுறாங்க? இல்லை, அது பூக்கோலம் மாதிரி போடுறதுக்கோசம் நல்லா இருக்குமேன்ட்டு போடுறோம். எத்தனை வருஷமாக மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? ரொம்ப நாளாக போட்டுட்டு தான் இருக்கோம். இது நிறைய வருஷம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா மேம்? இது ஒரு 2வது தடவை 3வது தடவை திருட போட்டுருக்கோம். இது போடுறீங்களா மேம்? இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க மேம். நிறையா கலெக்ஷன்ஸ் அரைவல் இருக்குங்க மேம். கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். சரி. கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்கள் பேர்? சித்ரா. சித்ரா மேம். இந்த கோலம் போட நீங்கள் எவ்வளோ நேரம் மேம் எடுத்துக்கிட்டீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. காலைல எத்தனை மணிக்கு மேம் எழுந்திரிச்சு?
வந்துட்டோம் 5:30 மணிக்கு 6:30க்கெலாம் முடிச்சிட்டோம். ஓகே மேம், நீங்கள் கலர் காம்பினேஷன்லாம் அழகாக சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதை பேஸ் பண்ணி மேம் நீங்கள் இதை போட்டிருக்கீங்க? இல்லை ஒரு அது மைண்டிலே வச்சுக்கிட்டு போட்டுருந்தோம். நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம். நான் சின்ன பிள்ளைலேருந்தே போடுவோம். இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு 8 வருஷத்தில் போட்டுருக்கோம். மேம், எல்லா மாதங்களும் கோலம் போடுறாங்க மேம். மார்கழி மாதம் மட்டும் ஏன் ஸ்பெஷலாக போடுறாங்க? மார்கழி மாதம்னா எல்லாம் ஸ்பெஷல் தான். அது அழகாக இருக்கணும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு அதான் தெரியும். சரிங்க மேம். கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? விசிட் பண்ணிக்கிறோம். பண்ணியிருக்கீங்க மேம். இப்போ வந்து பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா வந்து போயிட்டுருக்குங்க மேம். கலெக்ஷன்ஸ் நிறையா அரைவல்ஸில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க வாங்கிக்கிறோம் மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பான பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? நித்யா. மேம், காலைல எத்தனை மணிக்கு மேம் ஏஞ்சி இந்த கோலம் போட்டிங்க? அழகாக இருக்குது. 4:30 மணிக்கு போட்டேன். 4:30 மணிக்கு ஏஞ்சி போட்டிங்க மேம். ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க, பெருசாகவும் போட்டிருக்கீங்க. எதை பேஸ் பண்ணி மேம் நீங்கள் ரங்கோலி பேஸ் பண்ணி போட்டோம். ரங்கோலி பேஸ் பண்ணி போட்டிருக்கீங்க மேம். நடுவில் ஒரு டிராயிங் அழகாக வரைஞ்சிருக்கீங்க. வரைஞ்சாங்க, வேற ஒருத்தவங்க வரைஞ்சாங்க. நான் சுற்றி இருந்ததை மட்டும் நான் ட்ரை பண்ணேன். அழகாக போட்டிருக்கீங்க மேம். எத்தனை வருஷமா மேம் கோலம் போட்டுட்ருக்கீங்க? நான் வந்து ஒரு 8 வருஷமாக போட்டுருக்கேன். 8 வருஷமாக போட்டுட்ருக்கீங்களா மேம்? நீங்கள் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க கோலம்? அம்மாட்ட இருந்து. அம்மாகிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்களா மேம்? கடலூர் ஜிஆர்டி விசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, போனது இல்லைங்களா மேம்? இனிமேல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். பொங்கலை முன்னிட்டு பொன் பொங்கல் ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்குங்க மேம். நிறைய கலெக்ஷன்ஸும் அரைவல்ஸில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் மேம். சரி, ஓகே மேம். இப்போ கடலூர் ஜிஆர்டி சார்பாக உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் டிவி இணைந்து நடத்திய கோலம் கோலாகலமோட டே 4 இன்றைக்கு சிறப்பாக முடிந்தது. நாளைக்கு வேறு ஒரு ஏரியாவில் சந்திப்போம்.